ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிக்கக்கூலம் பை டிபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி சீரீஸோட டே 13க்கான கோலம் தான் இது. இது ஒரு 15 புள்ளி கோலம். இதுக்கு ஃபஸ்ட்டு புள்ளி எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இன்றைக்கிக்கான பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? சென்டர் லைனில் 15 புள்ளியை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2 சைடுமே ஒவ்வொரு புள்ளி கம்மி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு புள்ளியில் நிறுத்திடுங்க. இதே போல் 2 சைடுமே புள்ளி வச்சதுக்கப்புறமேட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே இந்த கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கிக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான சின்ன ஊர் இருந்தது. அந்த ஊரில் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாமா. ஒரு நாள் 2 பேருமே டிசைட் பண்ணுறாங்க, நம்ம இந்த உலகத்தை கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க டிசைட் பண்ண மாதிரியே நாளைக்கு அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி பயணம் செஞ்சிட்ருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க போகிற வழியில் ஒரு குருஜி இருக்கார், ஒரு ஆசிரமம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அவரை பற்றி அவங்க கொஞ்சம் விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்னு 2 பேருக்குமே ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அந்த குருஜியை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குருஜியும் வராரு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, அவர்கிட்ட பேசி அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸை வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை இருந்தது. ஸோ அந்த குருஜி வந்த உடனே இவங்க 2 பேரையுமே ஸ்மைலோட பார்த்தாராமா. பார்த்ததுக்கப்புறமேட்டு கேட்டாராமா, என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இந்த உலகத்தை கொஞ்சம் பயணம் பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை பார்த்து கேட்டார், நீ இந்த ஜேர்னியை எதுக்காக ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த பர்சன் சொன்னாராமா, எனக்கு என்னோடய ஊர் சுத்தமாக பிடிக்கல. அங்கே எல்லா மக்களுமே ரொம்ப சுயநலமாக இருக்காங்க. என்னால் நிம்மதியாக வாழவே முடியலை. எனக்கு அங்கே எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே லைஃப்பில் முன்னேறதுக்கு தெரியலை. அதனால் நான் என் ஊரை விட்டு வேறு பக்கம் ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அந்த குருஜி உடனே சொன்னாராம், நீ இந்த பயணத்தை இதோடு நிறுத்திக்கணும். திரும்ப உன் ஊருக்கு போகிறது மட்டும்தான் உனக்கான சிறந்த வழி அப்படின்னு சொன்னாராமா. இதை கேட்ட உடனே அந்த பர்சன் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாரு. எதுவுமே பேசலை. உடனே குருஜி அடுத்த பர்சனை பார்த்து கேட்டாராமா, உன்னோட பயணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு. அவர் உடனே சொன்னாராமா, எனக்கு என்னோட ஊர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பயணம் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை இருந்தது. நிறைய ஊரில் நான் போய் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை கேதர் பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் என்னோட ஊருக்கு போகும்போது அதில் நல்ல விஷயங்களெல்லாம் என் ஊர் மக்களுக்கும் நான் சொல்லித்தரணும். என்னோடய ஊரை டெவலப் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாராமா. அப்போ குருஜி சொன்னாராம், அப்போ நீ தாராளமாக இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராமா. உங்களுக்கும் குருஜி ஏன் இப்படி 2 பேருக்கும் வேறு வேறு பதில் சொன்னாருன்னு ஷாக்கிங்காக இருக்கா? அதுக்கான காரணம் தான் இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே நீங்கள் இருக்க இடத்துல எல்லாத்தையும் நெகட்டிவாக மட்டுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களோட மைண்ட் செட் மாறாது. நீங்கள் அதே நெகட்டிவ் தாட்ஸோட மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவீங்க. அதே இன்னொரு பர்சன் சொன்ன மாதிரி உங்களோட மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா, நீங்கள் எங்கே போனாலுமே ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் இதே போல் பாசிட்டிவான தாட்ஸோடு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக சக்சீட் பண்ணலாம். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதோட இந்த கோலமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நாளைக்கே இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த மாதிரி கோலம் போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனல் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குற விதமாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ